அமெரிக்கா உலகின் ஒரு வலிமையான இராணுவம், இது எதிர்பார்க்காத ஒரு சிக்கலில் ஒரு பொறியில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. பங்களாதேஷினுடைய எண்ணெய் கப்பல்கள், மத்திய கிழக்குல இருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்து கொண்டு போகிற பங்களாதேஷினுடைய கப்பல்களுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம், நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம், நம்ம 2 பேருக்கு மேலே எக்ரிமெண்ட்டை பண்ணிக்கிறோம். எக்ரிமெண்ட் ஒன்று பண்ணியிருக்கிறது ஈரான். நாங்கள் ஈரான்கிட்ட யுத்தத்தை நிறுத்துங்கன்னு சொல்கிறோம், நோன்பு நேரம், இது கடைசி நோம்புடைய கடைசி கட்டமாக இருக்குது, அப்புறம் நோம்புடைய பெருநாள் வரை இருக்குது, இந்த பெருநாளை முன்னிட்டு 2 வீக் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி ஈரான்கிட்ட சொல்கிறோம். ஆனால் ஈரானுக்கு இஸ்லாமியர்கள் மேலே பாசம் கிடையாது, அதனால் 2 வீக் யுத்த நிறுத்தத்துக்கு இயலாதுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் ரொம்ப பாசப்பட்டு பரிதாபப்பட்டு முஸ்லிம்களை பற்றி பேசியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்குது. முதல்ல ஒன்றை கவனிச்சுக்கிறீங்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, தொடர்ச்சியாக மத்திய கிழக்கினுடைய பதட்டங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது, குறைந்த பாடில்லை என்கிற செய்திகளை நம்ம எல்லா ஊடகங்கள்லையும் பார்க்க முடியும். குறிப்பாக மத்திய கிழக்கிலே ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரானும் பதிலடி தாக்குதல்களை நிறுத்தாமல் உச்சமாகவே யுத்தத்தில் களம் இறங்கி இருக்கிறது. அதனுடைய விளைவுகள் தற்போது எல்லா நாடுகளையும் பாதிக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஹொர்முஸ் ஜலசந்தியால் எந்த ஒரு கப்பல்களும் பயணிக்க முடியாத ஒரு நிலையை ஈரான் உண்டாக்கி வைத்திருக்கிறது. தேவைப்பட்டால் இதே இக்கட்டை அவர்கள் ரெட் சீலையும் உண்டாக்க முடியும் ஹவுதீஸ் மூலமாக. இதை தாண்டி அவர்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு பதிலடியாக தற்போது அவர்கள் ஏவுகிற ஒவ்வொரு ஏவுகணைகளும் 1 டன் அளவுக்கு வெடிமருந்துகளை, 1000 கிலோ அளவுக்கு வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய ஆயுதங்களாக இருக்கிறது என்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சில நாட்களில் யுத்தம் முடிவுக்கு வந்துவிடும் என்று பேசியிருந்தார். அதைத் தொடர்ந்து ஈரானோட அவங்க ஒரு உள்ளக பேச்சுவார்த்தையை நடத்தி இருந்தார்கள். நம்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தாங்க. ஈரான் மிக தெளிவாக இனி யுத்தத்தை முடிக்க வேண்டியது நாங்கள் தான், நீங்கள் இல்லை, யுத்தத்தை முடிக்க முடியாது, இதுக்கு ஒரு தீர்வு வேணும். ஏன்னா சண்டை இன்று வர்றதும், பிறகு சமாதானம்ங்கிறதும், பிறகு இஸ்ரேல தேவைக்கு திரும்ப சண்டை பிடிக்கிறதும், பிறகு இஸ்ரேல தேவைக்கு சமாதானம்ங்கிறதும், இது இனிமே செய்ய முடியாது. இனி யுத்தம் என்றால் யுத்தம், சமாதானம் என்றால் நிரந்தர சமாதானம் என்கிற நிலை வர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை ஈரான் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டுதான் மீண்டும் மீண்டும் தாக்குதல்களை நடத்துகிறது. இந்த நேரத்தில் திடீரென முஸ்லிம்கள் மேலையும், முஸ்லிம்கள் நோன்பு ரமலான் மேலையும் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு திடீர் பாசம் ஒன்று வந்திருக்குது. என்னன்னா, நாங்க ஈரான்கிட்ட யுத்தத்தை நிறுத்துங்கன்னு சொல்றோம், நோன்பு நேரம், இது கடைசி நோம்புடைய கடைசி கட்டமாக இருக்கு, அப்புறம் நோம்புடைய பெருநாள் வரை இருக்குது, இந்த பெருநாளை முன்னிட்டு 2 வீக் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி ஈரான்கிட்ட சொல்றோம். ஆனா ஈரானுக்கு இஸ்லாமியர்கள் மேல பாசம் கிடையாது, அதனால 2 வீக் யுத்த நிறுத்தத்துக்கு இயலாதுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் ரொம்ப பாசப்பட்டு பரிதாபப்பட்டு முஸ்லிம்களை பற்றி பேசியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்குது. முதல்ல ஒன்றை கவனிச்சுக்கிறீங்க. இவனுக்கு நம்மை பற்றி என்றைக்காவது கவலை இருக்குமா என்று கேட்டால் சின்ன பிள்ளைக்கு தெரியும் கவலை இல்லைட்டு. அப்போ எதுக்காக ரமதானுடைய பெயரை சொல்லி ஈரான்கிட்ட 2 வாரங்கள் யுத்த நிறுத்தத்தை கேட்குறாங்கன்னா, தற்போது ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான ஆயுதங்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது அமெரிக்கா இஸ்ரேல் இடத்துல. 1. 2வது, தாக்குவதற்கான ஆயுதங்கள் இருந்தாலும் டிஃபெண்ட் பண்ணுவதற்கான ஏவுகணைகள் அவர்களிடத்தில் மிக மிக குறைந்து விட்டது. அதாவது ஈரான் அடிக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தேட் மூலமாகவோ ஏரோ சிஸ்டங்கள் மூலமாகவோ தடுப்பதாக இருந்தால் அதற்குரிய ஏவுகணைகள் அரபு நாடுகளிலையும் குறைந்து விட்டது. அதே போன்று இஸ்ரேலிடத்திலையும் இல்லை என்கிற நிலையில அவங்க மேல ஈரான் அடிக்கிற தாக்குதல்கள் சாலிடாக சென்று அட்டாக் ஆகக்கூடிய காட்சி நடந்து வர்றதுனால அந்த அழிவுகளை தடுக்கிறதுக்காக என்ன பண்றான்னு கேட்டா 2 வீக் யுத்த நிறுத்தத்துக்கு வாங்க, உங்க நோன்பு வருதா இல்லையா, நோன்பு வச்சு 2 வீக் யுத்த நிறுத்தத்தை பண்ணிக்கிறோம்னா அந்த 2 வீக்குக்குள்ள தேவையான ஆயுதங்களை எடுத்துக்கொள்வதற்கான ஏற்பாட்டை செய்வதற்கு முனைகிறார்கள். இதற்கு நாங்கள் வழி வைக்க மாட்டோம் என்று சொல்லி மிக தெளிவாக ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல நேற்றைய தினம், அதாவது ஒரு பெரிய எண்ணெய் டேங்கர், எந்த நாட்டுக்குரிய டேங்கருங்கிற தகவல் வெளியிடப்படவில்லை. சென்டகாம், அமெரிக்காவுடைய சென்டகாம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு வெளிநாட்டினுடைய எண்ணெய் டேங்கர் ஒன்றை அமெரிக்காவினுடைய ஆயுதம் தாங்கிய கப்பல்கள் ஹொர்முஸ் வழியாக பாதுகாப்பாக வெளியே கொண்டு போய் விட்டன அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதிவை போட்டு பிறகு அந்த பதிவை டெலீட்டும் பண்ணிட்டாங்க. அந்த பதிவு தொடர்பாக இன்றைக்கு IRGC செய்தியை வெளியிடும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், எந்த விதமான கப்பல்களும், அமெரிக்காவுக்கு ஆதரவான கப்பல்களும் ஹொர்முஸ் வழியாக அமெரிக்காவினுடைய கப்பலுடைய பாதுகாப்போட கொண்டு போகப்படலை.
கொண்டு போயிருந்தா எதுக்காக அந்த பதிவை நீங்க ரிமூவ் பண்ணினீங்க என்கிற கேள்விகளையும் கேட்டிருக்கிறாங்க. இதை தாண்டி நீங்க கொண்டு போக நினைச்சாலும் நாங்க தாக்குதல் நடத்துவோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டா, ஏதோ ஒரு நாட்டினுடைய கப்பலை அவர்களுடைய ஆயுதம் தாங்கி கப்பலோட சேர்த்து ஹொர்முஸ்ல இருந்து வெளியே கொண்டு போனாங்க வச்சுக்கிடுவோம். ஒரு நாளைக்கு எத்தனை கப்பலை வெளியே கொண்டு போவாங்க? ஒவ்வொரு நாளும் இதை செய்ய முடியுமா? எத்தனை வருஷத்துக்கு அமெரிக்கா இதை செய்யும் என்கிற கேள்வி இருக்குதா இல்லையா? ஏன்னா ஒரு நாளைக்கு மாத்திரமே அந்த கப்பல் வழித்தடம் ஹொர்முஸ்ல இருந்து வெளியே போகக்கூடிய கப்பல்கள்ல 20 மில்லியன் பீப்பாய் அளவுக்கு உண்டான க்ரூட் ஆயில் வெளியே போகும், பெட்ரோலியம் வெளியே போகும். அது இல்லாம எல்என்ஜி கொண்டு போகப்படும். அப்ப இதெல்லாத்தையுமே அமெரிக்கா பாதுகாப்போட கொண்டு போயிட்டுக்கிட்டே இருப்பானா? அப்படி கொண்டு போறேன்னா ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் செய்வானா என்கிற கேள்வி எல்லாம் இருக்குதா இல்லையா? அதனாலதான் அவங்க சொல்றாங்க அப்படி நடக்கவும் இல்லை, நடக்க விடவும் மாட்டோம் என்று சொல்லியிருக்கிற அதே நேரம் இதே ஹொர்முஸ் ஜலசந்தியில இருந்த அமெரிக்காவினுடைய ஒரு சரக்கு கப்பல் மீது பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கப்பல் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, கப்பல் மூழ்குகிற நிலைக்கு தள்ளப்படுகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு ஐக்கிய ராச்சியத்தினுடைய, அதாவது பிரித்தானியாவினுடைய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் குழு UKMTO இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளையும் பார்க்க முடிகிறது. எனவே தொடர்ந்து ஹொர்முஸ் ஜலசந்தியை வச்சுதான் இந்த ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ஈரானுங்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய புதிய உச்ச தலைவராக சுப்ரீம் லீடராக தெரிவு செய்யப்பட்ட ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் அமெரிக்காவினுடைய தாக்குதலில் படுகாயம் அடைந்திருக்கிறார் என்கிற செய்திகள் ஸ்ப்ரெட் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். அந்த மாதிரியான காட்சிகள் அவர் கட்டுகள் எல்லாம் போட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி காட்சிகள் எல்லாம் பரவக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுவெல்லாம் பொய்யான செய்திகள். அவர் மேல எந்த தாக்குதலும் நடத்தப்படவும் இல்லை, அவர் காயங்களுக்கு உள்ளாகவும் இல்லை. அவர் மிக தெளிவாக ஆரோக்கியத்தோடு நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரானுடைய உத்தியோகபூர்வ தளங்கள் வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியனுடைய மகனே ஓப்பனாக இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டிருக்கிறார். எனவே அது சம்பந்தமாக பரவக்கூடிய செய்திகள் எல்லாம் போலியான செய்திகள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் இன்றைய தினம் GCC நாடுகளை இலக்கு வைத்து அதில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைத்தளங்களை இலக்கு வைத்து நிறைய தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள், குறிப்பாக கத்தர் மேல இன்றைக்கு நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்று கத்தர் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் தெஹரானுக்கும் எங்களுக்கும் இடையில, ஈரானுக்கும் எங்களுக்கும் இடையிலான எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரோடு மாத்திரம்தான் எங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கிறாரே தவிர வேறு எந்த தொடர்பும் எங்களுக்கு மத்தியிலே இல்லை என்று கத்தர் மொத்தமாக அறிவித்திருக்கிறது. அதே போன்று குவைத்தினுடைய தேசிய காவல்படை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நாட்டை நோக்கி, நாட்டுடைய அமெரிக்க தளங்களை நோக்கி ஏவப்பட்ட 8 ட்ரோன்களை நாங்கள் இடைமறித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இடைமறிப்பை தாண்டி விமான நிலையத்தில் இருந்த அமெரிக்காவினுடைய விமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் டேங்க் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் துல்லியமாக நடத்தப்பட்டிருக்கு. அதிலே டேங்க் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை குவைத் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் 2 பாதுகாப்பு அதிகாரிகளும் குவைத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதை தாண்டி ஓமன் தலைநகர் மஸ்கட்ல சர்வதேச புத்தக கண்காட்சியை நாங்கள் நிறுத்துறோம், அதை நடத்த முடியாது இப்ப இருக்கிற சூழல் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி கடந்த 12 மணி நேரத்துக்குள்ளாக நடத்தப்பட்ட ஈரானுடைய தாக்குதல்களில் எந்த விதமான உயிரிழப்புகளும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. ஓமன்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு போர்ட், அது அமெரிக்காவும் பயன்படுத்தி வந்த போர்ட், அதை பயன்படுத்த முடியாத ஒரு நிலையும் உண்டாகி இருக்கக்கூடிய சூழலில் பஹ்ரைனுடைய மனாமா பகுதிகளில் இருக்கக்கூடிய சிட்ரா என்கிற பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் நிறைய பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அல் ஜசீரா அந்த செய்திகளை ஒளிபரப்பி இருக்கிறார். அதே நேரத்தில் ட்ரோன் தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இதுவரைக்கும் அதிகமான ஏவுகணைகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை நோக்கித்தான் ஈரான் நடத்தி கொண்டே இருக்கிறது. அந்த செய்திகள் அடிப்படையில் இன்றைக்கும் UAE நோக்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. அதே நேரம் சவுதி அரேபியாவினுடைய பகுதிகள் மேல ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஷைபா பகுதிகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயலை இலக்கு வைத்து 7 ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த எண்ணெய் வயல் அரம்கோ என்கிற அமெரிக்கன் கம்பெனிக்கு சொந்தமானது என்று சொல்லப்படக்கூடிய சூழல்ல தான் இந்த தாக்குதல்கள் எல்லாமே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவினுடைய பிரபல வரலாற்று பேராசிரியராக இருக்கக்கூடிய ஜியாங்கினுடைய ஒரு செய்தியை இன்றைக்கு வாஷிங்டன் டைம்ஸ் உள்ளிட்ட பத்திரிகைகள் மேற்கோள் காட்டியிருக்கின்றன. அதை அல் ஜசீராவும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, பல ஊடகங்களும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், அமெரிக்கா உலகின் ஒரு வலிமையான இராணுவம், இது எதிர்பார்க்காத ஒரு சிக்கலில், ஒரு பொறியில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அவங்க ஈரானை நோக்கி தாக்குதல் நடத்தி இருக்கவே கூடாது, இப்ப எதிர்பார்க்காத பொறிக்குள்ள போய் மாட்டிட்டாங்க என்று சொல்லக்கூடிய வரலாற்று பேராசிரியர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, அமெரிக்கா
ஈரான் மேல கொடுமைக்காரன் நடத்துகிற தாக்குதல்களை நடத்துகிறது. அதே நேரத்தில் ஈரான் பொறுமையான ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறது. ஈரான் உடனடியாக பெரிய அட்டாக் உடனுக்குடன் கொடுக்கலன்னா கூட பொறுமையா நின்று பிடிச்சி அமெரிக்காவுக்கு தாறுமாறான அழிவுகளை தந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்னும் ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, பங்களாதேஷினுடைய எண்ணெய் கப்பல்கள், மத்திய கிழக்குல இருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்து கொண்டு போகிற பங்களாதேஷினுடைய கப்பல்களுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம், நீங்க எடுத்துக்கிட்டு போகலாம், நம்ம 2 பேருக்கு மேல எக்ரிமெண்ட்டை பண்ணிக்கிறோம். எக்ரிமெண்ட் ஒன்று பண்ணி இருக்கிறது ஈரான். அதாவது ஈரான் இந்த வார்ல பங்களாதேஷினுடைய க்ரூட் ஆயில் டேங்கர்கள் மேல தாக்குதல் நடத்த மாட்டாங்க, அது ஒப்பந்தமாகவே எட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒன்றை கவனிச்சுக்கிறங்க, ஈரானுடைய ராஜதந்திரமே இங்கே தான் தங்கி இருக்குது. என்னன்னா, அதாவது எந்த விதமான நாடுகளுக்கு நாங்கள் தாக்கல் நடத்தாமல் இருக்கணும்னா அந்தந்த நாடுகள் எங்களோட எக்ரிமெண்ட் பண்ணுங்கிறாங்க. இவ்வளவு காலமாக அமெரிக்காவோட தானே எக்ரிமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ யாரோட எக்ரிமெண்ட் பண்ணுறாங்கன்னா நேரடியாக ஈரானோடைய எக்ரிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது ஈரான். அதை தாண்டி இன்றைக்கு ஈரானுடைய ஒரு பேங்க் மேலே, வங்கி மேலே தாக்குதல் நடத்தி இருக்கிறது இஸ்ரேல். அதற்கு பதிலடியாக இஸ்ரேலுடைய அதே போன்ற அமெரிக்காவுடைய நிலைகள் மேலே நாளைய தினம் உச்சமான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும், குறிப்பாக இஸ்ரேலுடைய சில வங்கிகள் மேலே தாக்குதல்கள் நடத்துவோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஈரான் வெடித்திருப்பதை பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய நம்முடைய 2 சேனல்களோடையும். இந்த செய்திகளை உங்களுக்கு அடிக்கடி கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். உண்மை செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தர வேண்டும் என்கிற நன்னோக்கத்தில் தான் இவற்றை நாம் பகிர்ந்து வருகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும், மத்திய கிழக்கிலே அமைதி திரும்ப வேண்டும், முழு உலகமும் அமைதி பூங்காவாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காகவும் பாதிக்கப்படுகிற அத்தனை அப்பாவிகளுக்காகவும் தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோமாக, ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரத் அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்